வணக்க மக்களே, ஜிகே டாக்ஸ் கண்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் டைட்டில் வின் பண்ண அர்ச்சனாவை பற்றி தான் இந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இப்போது நிறைய அவங்கள பற்றி வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனா வின் பண்ணது அன்ஃபேரு, அவங்க பிஆர் அதாவது ப்ரமோஷன் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க. ட்ராமா குயின்னு நிறைய காசு செலவு பண்ணி தான் இவங்க டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு போனதுனால தான் இவங்க பிரதீப்பை யூஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேச்சு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விஜே அர்ச்சனாவுக்கு சிங்கிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க கர்நாடிக் சிங்கிங் கற்றுருக்காங்க. அவங்க விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் ஜூனியர்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, சீனியர்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களால அதில் உள்ளே வர முடியல. கலக்கல் ராஜா, கலக்கல் ராணி, அப்புறம் விஜய் டிவியில் 2-3 ஷோவில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜா ராணி சீரியல்லையும் நடிச்சுட்டு வந்தாங்க. விஜே அர்ச்சனா ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷனில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காங்க. அவங்களால ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். அவங்க மெமரி பவர் அவங்களுக்கு ஜாஸ்தி, லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பாவே சொல்லியிருக்காங்க. அவங்க மக்கள் மனசில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் பிரதீப் தான். பிரதீப்போட அந்த செயலை அவங்க தட்டி கேட்டதுனால தான். பிரதீப்புக்காக புள்ளிகேங்க எதிர்த்து நின்று கமல் சார் கூடயும் எதிர்த்து கேள்வி கேட்டதுனால தான் மக்கள் மனசில் அவங்க நின்னாங்க. மக்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்வியை பிக்பாஸ் உள்ளே போயிட்டு அவங்க அந்த புள்ளிகேங்கிட்டையும் கேட்டாங்க. கமல் சார் முன்னாடியும் தெளிவாக சொன்னாங்க. நல்ல வைல்ட் கார்டு என்ட்ரியாக அர்ச்சனா, தினேஷ், அன்னபாரதி, கானா பாலா அண்ட் பிராவோ இந்த 5 பேரும் தான் உள்ளே போனாங்க. இந்த 5 பேருமே பிரதீப் இஷ்யூவை வெளியே நல்லா பார்த்துட்டு தான் உள்ளே போனாங்க. போனப்போ அங்கே பிரதீப்பை பற்றி அவங்களுக்கு பிரதீப்புக்காக கேள்வி கேட்டது அர்ச்சனாவும் தினேஷும் தான். அர்ச்சனா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மக்கள் என்னென்ன கேட்கணும்னு நினச்சோமோ அந்த எல்லா கேள்வியும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த புள்ளிங்க முன்னாடி ஒன்று ஒன்றா கேட்டாங்க. அதை பார்த்து அவங்க பயங்கர ஷாக் ஆகி ஸ்டன் ஆனாங்க. தினேஷும் கேட்டார். தினேஷ் கமல் சார் இதை பற்றி பேசக்கூடாது சொன்னதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறமா அந்த பிரதீப்பை பற்றியே பேசுகிறதுக்கு தயக்கமும் இருந்துச்சு. அவர் பேசவும் இல்லை, அப்படியே நிப்பாட்டிட்டார். விசித்ரா மேமும் கேட்டாங்க. விசித்ரா மேம் கேட்டதுனால அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் இருந்தது மக்கள் மனசில். அது அவங்க ஸ்டோரி சொன்னப்பெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு பயங்கரமாக ஏகிரிக்கிட்டு இருந்தது. அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஜூனியர் வின் பண்ணுவாங்களா இல்லை சீனியர் வின் பண்ணுவாங்களான்ற அளவுக்கு ஒரு பெரிய போட்டியே இருந்தது. அந்த அளவுக்கு மக்கள் 2 பேருக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அர்ச்சனா கமல் சார் பேசக்கூடாதுன்னு சொல்லி கமல் சார்கிட்டே டைரெக்டாக கேட்டாங்க. பிரதீப் முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பிரதீப் இல்லாதப்ப அவரை குறை சொல்கிறாங்க, இதெல்லாம் தப்பு தானேன்னு சொல்லி கமல் சார்கிட்டையும் டைரெக்டாக கேள்வி கேட்டாங்க. அதாவது மக்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்வி எல்லாத்தையும் அர்ச்சனா உள்ளே போய் கேட்டாங்க. அதுதான் அவங்க மக்கள் மனசில் முக்கியமாக நிற்கிறதுக்கு காரணமே அதுதான். அர்ச்சனா கிட்டையும் நிறைய குறைகள்லாம் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது ட்ராமா குயின், கேமராக்காக பண்ணுறாங்க. எல்லாருமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாமே அதுக்காக தானே பண்ணுறாங்க. நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க, நான் என்னென்ன பண்ணுறேன்றதையும் ப்ரூவ் பண்ணுறாங்க. இவங்களும் அதை தான் பண்ணியிருக்காங்க. இவங்கள மட்டும் ட்ராமா குயின்னா என்ன அர்த்தம்? ப்ரமோஷன் கொடுத்து தான் வின் பண்ணாங்கன்றாங்க. ப்ரமோஷன் கொடுத்து வெளியில் ஆள் செட் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போட வைக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப பெரிய ரிச் ஃபேமிலியும் கிடையாது. அவங்க ஃபேமிலியை நீங்களே பார்த்தீங்க. அவங்க சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். விஜே அர்ச்சனாவுக்கு ஒரு நாளைக்கு 20,000 சேலரின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் 8,000 சொல்கிறாங்க. 20,000 இருந்தாலும் அவங்களுக்கான சம்பளம் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 15,60,000 இருக்கும். இவங்க போகிறப்ப எவ்வளோ வாரம் உள்ளே இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எப்படி அவங்களால அதிக அளவு பணம் கொடுத்து செட் பண்ணி வச்சுட்டு போக முடியும்? இவங்கன்னு இல்லை, பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லாருமே தனியாக ஒரு சின்ன அளவுலையாவது அவங்களுக்கு முடிகிற அளவில் ஒரு டீமை பிஆருக்கு செட் பண்ணி வச்சுட்டு தான் போகிறாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்கும் அவங்களோட ஐடியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அவங்க ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண ஒரு ஆளை செட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் உள்ளேயே போகிறாங்க. அர்ச்சனா வின் பண்ணதுக்கு
ப்ரமோஷன் காரணமாக இருக்காது. ஆனால் பிரதீப் வேணால் ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது பிரதீப்போட அந்த செயலுக்கான அவருக்கான நீதியை அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போய் கேட்டதுனால அதுதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அவங்க நடந்துக்கிட்ட விதத்தில் தானே இருக்குது. எல்லா வாரமும் அவங்க பிரதீபம் பற்றி மட்டும் பேசி அவங்க இது பண்ணலை. அவங்களோட டேலண்ட்டையும் ப்ரூவ் பண்ணி அவங்க விளையாடின விதத்தில் தான் அடுத்தடுத்து மக்கள் மனசில் அவங்க தொடர்ந்து நின்னாங்க. பிரதீப்பை பற்றி பேசின தினேஷ், விசித்ரா மேம் அவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக யாரும் சப்போர்ட் பண்ணலையே. அதுக்கப்புறம் அவங்க நடந்துக்கிட்ட விதத்துலையும் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் வந்து அதிகமாக போய்கிட்டு தான் இருந்தது. அதாவது மக்கள் மனசுலையும் சரி, பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே சரி, இந்த புள்ளி கேங் வின் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அதனால தான் விஜய் அர்ச்சனாவுக்கு இந்த டைட்டிலே கிடச்சிருக்கு. காசு கொடுத்து டீமுக்கு காசு கொடுத்து வின் பண்ண முடியாது. இது அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அவங்களுக்கு செக் பண்ண வருவாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வரப்போ அவங்க வந்து ரெக்கார்டு காமிக்கணும். அந்த ஓட்டிங் ரிசல்ட்டு எல்லாத்தையும் அவங்க நம்மளுக்கு காமிக்கலைனாலும் சரி, இன்ஸ்பெக்ஷனில் அவங்க காமிச்சு தான் ஆகணும். ஸோ அவங்க ரெக்கார்டெல்லாம் விஜய் டிவி கண்டிப்பாக கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அர்ச்சனாவோட வெற்றியை ஏற்றுக்க முடியாதவங்க இந்த மாதிரி பேசுகிறது மக்கள் ஓட்டுக்கு மதிப்பு கொடுக்காதது தான் அர்த்தம். ஸோ மக்கள் ஓட்டுக்கு மதிப்பு கொடுத்து அதை அர்ச்சனாவையும் வரவேற்போம். டைட்டில் வின் பண்ண அர்ச்சனாவுக்கு வாழ்த்துக்கள். இது எனக்கு தோன்றிய கருத்து. உங்களுக்கு இதில் வேறு மாறுபட்ட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யார் வின் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களை.